இன்றைய தினமும் சிறப்பு அதிதியாக எமது கலையகத்தில் வருகை தந்திருக்கின்றார் மனநல ஆலோசகர் ரம்யா ரமணன் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஹரிணி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று கலையகத்திற்கு வருகை தந்தமைக்கு பெரிதும் மகிழ்ச்சி. மிக்க நன்றி. நிறைய விஷயங்கள் இன்றைக்கு நாங்க பேச போறோம். குறிப்பாக சொல்ல போனா மனநலம் தொடர்பாக நிறைய விஷயங்கள் நாங்க பேச போறோம். அதுலயுமே எல்லாத்துக்கிட்டையும் நான் குறிப்பாக கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாருக்குமே இந்த மனநலம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒவ்வொரு விதமான கருத்துகள் இருக்கும். ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மனநலம் என்றால் என்னன்னு மக்களுக்காக சொல்ல முடியும்? கண்டிப்பா ஹரிணி, மனநலம் அப்படிங்கிறது நம்மளோட உணர்ச்சிகள், உணர்வுகள், நம்மளோட நடத்தை, ஆக்ஷன்ஸ், பிஹேவியர், அதுக்கப்புறம் நம்ம தாட்ஸ், இந்த 4 விஷயங்களும், அதாவது நம்ம தாட்ஸ், பிஹேவியர், எங்களோட இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், இந்த 4 விஷயங்களும் ஒத்திசைத்து ஒருங்கிணைந்து செயல்பட்டுச்சு அப்படின்னா நம்ம மனநலம் ரொம்ப ஹெல்த்தியாக கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த 4 விஷயமும் ஒரு முரண்பாடோட ஒரு நான் சிங்க்ரனைஸ்டாக இருந்தது அப்படின்னா நம்மளோட மனநலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கேளுங்களேன். மன அழுத்தம், டிப்ரெஷன் இப்போ ஒரு ப்ரிவலண்ட்டான ஒரு மனநல குறைபாடாக இருக்குது இல்லையா? இப்போ அந்த டிப்ரெஷன், மன அழுத்தத்துக்கு உண்டான ஆரம்ப கட்ட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு நாங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்கும்னா, ஒரு மாதிரி கவலையாகவே இருப்போம். நம்ம மன அழுத்தம் இருக்கிறவங்க ஒரு விதமான கவலை இருக்கும். அது ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு 1 வீக் 2 வீக், 1 வாரம் 2 வாரம், சில நேரங்களில் மாத கணக்கில் கூட நம்ம மனசில் ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம சரியாக சாப்பிடவே மாட்டோம், இல்லைன்னா தூங்கவே மாட்டோம், சுத்தமாக தூக்கமே இருக்காது. இதில் கான்ட்ரரியும் இருக்குது. சில பேர் அதிகமாக சாப்பிட ஆரம்பிப்பாங்க, சில பேர் ஓவராக தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, பெட்லேருந்து எந்திரிக்கவே மாட்டாங்க, தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது ஒரு ஃபோக்கஸ் இருக்காது, ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்காது. நம்மளோட வேலைகளை நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி சரியாக செய்ய மாட்டோம். நம்ம டேஸ் ப்ரொடக்டிவாக இருக்காது. இதெல்லாம் தான் டிப்ரெஷன், மன அழுத்தத்தோட ஆரம்ப கட்ட சிம்டம்ஸ். இப்போ நான் இந்த சொன்ன சிம்டம்ஸ்லேயே நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா தெரியும். உங்களோட தாட், இப்போ காலையில் எந்திரிச்ச உடனே பிரெயின் சொல்லணும் இல்லையா, பெட்டை விட்டு எந்திரிங்க, உங்களோட நாளாந்திர வேலைகளை செய்யுங்க அப்படின்னு. ஆனால் நாங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? எங்களோட இமோஷன்ஸ், எங்கள் உணர்ச்சிகளை நாங்கள் அதிகமாக அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனால. அப்போ எங்கள் பிஹேவியர் அதுலேருந்து மாறுது. எந்திரிச்சு எங்கள் ருட்டீனை செய்யாமல் நாங்கள் தூங்கிக்கிட்டே இருக்கனால. அப்போ இந்த தாட்ஸ், பிஹேவியர், இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், இந்த 4 விஷயமும் ஒத்திசைத்து ஒருங்கிணைந்து செயல்படாமல் ஒன்றுக்குடன் முரண்பட்டு வேலை செய்கிறப்போ தான் எங்களுக்கு மனநலத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்குது. அதோட மட்டும் இல்லாம நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த மனநல குறைபாடு அப்படிங்கறத பெரிய விஷயமா பாக்குறாங்க. குறிப்பாக சொல்ல போனா இந்த மனநல குறைபாடு சிறியவங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே கண்டிப்பா இருக்கக்கூடியது ஒரு விஷயம் தான். என்னுடைய கேள்வி பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு மனநல குறைபாடு நிரந்தரமாக அப்படியே இருக்குமா, இல்லாட்டினா அது சரி செய்யறதுக்கான நிறைய யுக்திகள் இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா இருக்கு, நிறையவே இருக்குது ஹரிணி. இப்போ மனநலம்ல ஒரு குறைபாடு அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? சரி சொல்லுங்களேன், ஒரு நபருக்கு மனநல குறைபாடு இருக்கு, அவர் ஒரு சிகிச்சை மேற்கொண்டுகிட்டு இருக்கிறாரு அப்படின்னா பொதுவாகவே இந்த சமுதாயம் அவரை எப்படி பிராண்ட் பண்றாங்க? அவன் ஏதோ பைத்தியக்காரன்டா, அவனோட சேராத, இப்படிதான் சொல்றாங்க. ஏன்னா அடுத்த ஸ்டெப் என்ன சொல்றாங்க? காத்து கருப்பாண்டி இருக்கும், நீங்க ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்காதீங்க, அதுக்குண்டானது ஏதாவது செய்ய பாருங்க அப்படின்னு. பொதுவாக நம்மளோட சமுதாயத்தில் இருக்கிற இப்படிதான் நாங்கள் அதை பிராண்ட் பண்றோம் இல்லையா? அது அப்படி கிடையாது. மனநலம் அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான ஒரு ஸ்டேஜ் கிடையாது. இப்போ எப்படி நம்மளோட பிளட்ல நாங்கள் சுகர் லெவல் பார்க்குறோம்ல, டயபெட்டிஸ் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு சுகர் லெவல்ஸை பார்த்தா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். அது மாதிரி ரத்த அழுத்தம் இருக்குதா, ப்ரெஷர் பார்த்தா அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட், எங்கள் வைட்டல்ஸை கரெக்டாக வச்சுக்கணும். அதே மாதிரி தான் எங்களோட மனநலத்தில் ஒரு குறைபாடு இருந்தது, இல்லை ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான சிகிச்சையை மேற்கொண்டு அதை சீராக வச்சுக்கிறது, கரெக்டாக வச்சுக்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம்தானே ஒழிய அது நம்ம ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி பெருசாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது. அது ஒரு சாதாரணமான பட் அவசியமான ஒரு விஷயமா தான் இருக்குது.
கண்டிப்பா. அதோட மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமே வந்து இந்த உணர்வுகள் இதோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். இந்த உணர்வுகள வந்து கட்டுப்படுத்துறது. அதாவது நிறைய பேருக்கு வந்து கோபம் வரும். எந்த இடத்துல என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன வந்து வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு வந்து தெரியாது. இது வந்து மனநல குறைபாடு உள்ளவங்களுக்கு மட்டும் தான் இது நடக்குமான்னு கேட்டா கண்டிப்பா வந்து கிடையாது. சாதாரணமா வந்து பிறந்த மனிதர்களுக்கு எல்லாருமே வந்து உணர்வுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் இல்லையா? சோ சில பேருக்கு வந்து கோபங்கள் வரும். சில பேர் வந்து டக்குன்னு வந்து சிரிப்பாங்க. சில பேர் வந்து எதுக்கு சந்தோஷப்படணுமோ அதுக்கு சந்தோஷப்பட மாட்டாங்க. பட் வந்து ரொம்ப கோபமா இருப்பாங்க. எதுக்கெல்லாம் வந்து சந்தோஷப்படணுமோ எதுக்கெல்லாம் கோபப்படணுமோ அதுக்கான உணர்வுகளை வந்து வெளிக்காட்ட மாட்டாங்க. இந்த மாதிரியான உணர்வுகளை வந்து எப்படி நாங்க வந்து கட்டுப்படுத்துறது? அதுக்கான வழிமுறைகள் எதுவும் இருக்கா? கரெக்ட். இப்போ உணர்வுகள் அப்படின்ன உடனே நமக்கு வந்து நம்ம இமோஷன்ஸ், தாட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம சப்ரஸ் பண்ணவே முடியாது. சரியா? நீங்க சொன்ன கோபம் அப்படிங்கிறத கையாளலாம். சரியா? ஆனா தாட்ஸ், சிந்தனைகள், கண்டினியூஸான நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குன்னு வைங்க. இல்லைன்னா கண்டினியூஸான ஒரு டிஸ்ட்ரக்டிவ் தாட் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் எப்படி கையாளணும் அப்படிங்கிறதுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு எங்கள் தாட்ஸ் வந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னாலே அதை நாங்கள் அவேர்னஸோட ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு சிந்தனை வருது, இந்த மாதிரி சிந்தனை எனக்கு என்ன மாதிரி ஒரு உணர்வை எனக்கு ஏற்படுத்துது, இந்த உணர்வுனால எனக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்துது. தாட்ஸ் தான் எங்களோட இமோஷன்ஸை கொண்டு வரும், இமோஷன்ஸ் தான் பிஹேவியராக மாறுது. இது மூணுக்கும் உள்ள அந்த கண்டினியூட்டியை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னாலே எங்களோட ஆங்கரோ, எங்களோட உணர்ச்சி, கோபமோ, கவலையோ எதையாக இருந்தாலும் எங்களால் கையாண்டுட முடியும். அடுத்து என்னென்னா ஹரிணி, இப்போது எங்கள் தாட்ஸு, எங்கள் ஃபீலிங்ஸ் இதெல்லாம் எங்களால் சப்ரஸ் பண்ணவே முடியாது. இப்போ எப்படி ஹார்ட்டோட வேலை என்ன, இதயம் வந்து ரத்த பம்ப் பண்ணுறது தான் அதோட வேலை இல்லையா, லங்ஸ் வந்து ப்ரீத் பண்ணுறது தான் வேலை அப்படின்னா எங்கள் பிரெயின் வந்து தாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் அதோட வேலை. எங்கள் மனசு வந்து இமோஷன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனா அதோட வேலை. அதை வந்து நாங்கள் சப்ரஸ் பண்ணவே முடியாது, ரெசிஸ்ட் பண்ண முடியாது. நீங்கள் ரெசிஸ்ட் பண்ண தான் அது மல்டிப்ளை ஆகிட்டே போகும். இப்போ நான் ஹரிணிகிட்ட சொல்கிறேன், நேற்று நைட்டு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத பற்றி யோசிக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னால், நேற்று நைட்டு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களா அதுதான் ஞாபகத்துக்கு வரும். அதுதான் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரும். பிகாஸ் யுவர் பிரெயின் இஸ் வயர்ட் தட் வே. அதனால ரெசிஸ்ட் பண்ண வேண்டாம். வர ஃபீலிங்ஸை இல்லை வர இமோஷன்ஸை நாங்கள் அவேர்னஸோட இந்த சிந்தனை எனக்கு ஏன் வருது, இதனால இப்போ சொல்லுங்கள், நீங்கள் ஒரு பாட்டு ஒன்று கேட்குறீங்க, எங்கேயோ ஒரு பாட்டு போகுது, அந்த பாட்டு வந்து உங்களுக்கு உங்களோட உங்களோட ஒரு நபரோட எக்ஸையோ இல்லை பழைய ஒரு லைஃப்பை வந்து ஞாபகப்படுத்துதுன்னு வைங்க. அந்த பாட்டை கேட்டுட்டு அந்த உணர்வுகளை அப்படியே நீங்கள் லெட் கோ பண்ணிங்கன்னா அதுவாகவே போயிடும். இப்போ நாங்கள் வந்து ஒரு ஸ்டேஷன் மாதிரி இருக்கணும். தாட்ஸுங்கிறது ஒரு ட்ரெயின் மாதிரி, அது வரும் அந்த ஸ்டேஷனுக்கு, அதுவே போயிடும். நாங்கள் என்ன செய்ய ட்ரை பண்ணுறோன்னா, நாங்களும் ஒரு பயணியாக அந்த தாட்டில் அந்த ட்ரெயினில் ஏறி நின்று அந்த தாட்ஸோடு சேர்ந்து பயணிக்க ஆரம்பிக்கிறது. இப்போ அந்த பாட்டை கேட்டோமா, ஓகே அந்த பையனுக்கு பிடிச்ச பாட்டுங்கிறதோட விட்டுட்டோன்னா அது பாட்டுக்கு போயிடும். ஆனால் அவனுக்கு அந்த பாட்டு பிடிக்கும், நான் அவனுக்கு அந்த பாட்டை வந்து சேர்ந்து எத்தனை தடவை கேட்டிருப்போம், நான் அவனுக்காக நான் இது செஞ்சுருக்கேன், அது அவனுக்காக அந்த செஞ்சுருக்கேன், நாங்கள் அங்கே இருந்தப்போ இந்த பாட்டு கேட்டோம், அவன் இப்போ என்னை விட்டுட்டு போயிட்டான், அவன் நல்லா இருப்பானா, அப்படி இப்படின்னு நாங்கள் அந்த தாட்ஸோடையே சேர்ந்து ட்ராவல் பண்ணுறப்போ தான் எங்களோட இமோஷன்ஸ் மாறுது. கோவமோ, கவலையோ, அழுகையோ அதுக்கப்புறம் வருது. அந்த தாட்டை சரி ஒன்ஸ் அப்பான் அ டைம் நாங்கள் சேர்ந்து அவனோட அது கேட்டேன், இப்போ நான் அதை கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் விட்டீங்கன்னா அதுவாகவே போயிடும். திஸ் இஸ் ஹவ் யூ ஹேண்டில் யுவர் தாட்ஸ். ஏன்னா நம்மளோட மைண்ட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு சுமார் ஆவரேஜாக 50 to 70 தாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படி நீங்கள் இதை கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 3000 to 4000 தாட்ஸ் வருது. இந்த எல்லா தாட்ஸுக்குமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை இமோஷனை மாற்றி நம்ம லைஃப்பை நம்ம காம்ப்ளிகேட் பண்ண தேவையில்லை. அதை விடுங்க, அதுவாக போயிடும். 2 விஷயம் மட்டும் செய்யணும். பி அவேர் ஆஃப் யுவர் தாட்ஸ். இப்போ கண்டினியூஸ் நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படின்னா அது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு பாதகமான சூழ்நிலைக்கு நம்மளை தள்ளிடும். அதில் நீங்கள் அவேராக இருங்க, இந்த தாட் எனக்கு ஏன் வருது, இது என்ன இமோஷனை கொண்டு வருது. இப்போ ஒரு தாட் ஒன்று வந்து எனக்கு கோவத்தை உண்டு பண்ணிடுச்சு அப்படின்னா, ஏன்னா இப்போ ஏன் இங்கே கோவப்படுறேன், இந்த கோவத்தினால என்ன பலன் இருக்குது எனக்கோ இல்லைன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ, இந்த கோவம் எந்த வழியிலையாவது ஒரு பலனை தருதா அப்படிங்கிறது நாங்கள் அவேர்னஸோடு இருந்து அதை அனலைஸ் பண்ணணும்னா இந்த தாட்ஸோ இமோஷன்ஸோ எங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்காது. we will take control of our thoughts and emotions.
அப்படி இருந்தது அப்படின்னாலே நம்ம மனநலம் வந்து எப்பயுமே பேலன்ஸ்டா ஹெல்தியா இருக்கும். அதோட மட்டும் இல்லாம நீங்க சொன்னக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இப்போ உள்ள காலகட்டத்துல அந்த 18 வயது உடையவர்களுக்கு வந்து இந்த காதல் அப்படின்னாலே வந்து ஒரு பெரிய ஒரு லைஃப்ல வந்து ஒரு பெரிய கஷ்டம் தந்த மாதிரியே. அதையும் தாண்டி இதை எப்படி நான் யோசிக்கிறது, அடுத்த கட்ட நடவடிக்கையில நான் எப்படி வந்து ஈடுபடுறது, எனக்கு வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளேயே மூழ்கிட்டே இருப்பாங்க. அப்படி உள்ளவங்க வந்து தமிழை வணக்கம் நிகழ்ச்சியை வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க சொல்லக்கூடிய ஒரு பதில் வந்து எல்லாத்துக்குமே வந்து பிரயோஜனமா இருந்திருக்கும். அதோட மட்டும் இல்லாம அந்த 18 வயது உடையவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய பிரஷர், காதலையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய பிரஷர் அப்படின்னு சொன்னா இந்த எக்ஸாம் தான். அதாவது இந்த உணர்வுகளை கட்டுப்படுத்துறது எப்படி அப்படிங்கறத தாண்டி இந்த எக்ஸாம் பிரஷரை வந்து எப்படி வந்து கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து அதை விட கொஞ்சம் பிரஷரா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னு சொன்னா முதல் நாள் தான் ஃபுல் சப்ஜெக்டையும் எடுத்து படிப்போம். ஸோ அது எங்களுக்குள்ள இருக்க ஒரு பழக்கம் மாதிரியே. ஏன்னா ஃபுல்லா அந்த ஒரு தைரியம் எப்படி எப்படி பிறக்கும்னே தெரியாது மேம். ஏன்னா அப்பதான் நாங்க ஃபுல் புக்கையும் எடுத்து படிப்போம். அது ஃபுல் புக்கே, அது 100 பேஜஸ் இருக்கும். அந்த 100 பேஜஸையும் படிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துரும். சோ அந்த ஒரு விஷயத்தை வந்து எப்படி கட்டுப்படுத்துறது, அந்த பீரிய வந்து எப்படி கட்டுப்படுத்துறது, இத வந்து பதில சொன்னீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ரொம்ப பிரயோஜனமா வந்து இருக்கும். கண்டிப்பா ஹரிணி. ஹரிணி என்ன சொல்லுங்க, இப்போ எக்ஸாம் அப்படின்னாலே அது கூட நாங்க கனெக்ட் பண்ற வேர்டு வந்து ஃபியர், பயமா இருக்குது இல்லையா? பயங்கிற வேர்டு வந்தாலே எங்க பிரெயினுக்கு 2 விஷயம் தான் செய்ய தெரியும். ஒன்று ஃபைட் இல்லைன்னா ஃப்ளைட். சரியா? இப்போ இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஹியூமன் வந்து அந்த காலத்துல இருந்து ஆதி மனிதன்ல தானே நாங்கள் எவால்வ் ஆகி வந்திருக்கோம். இப்போ எங்க பிரெயின் அப்படி இருந்ததான் எவால்வ் ஆகிருக்கு. இப்போ ஒரு ஒரு டேஞ்சர் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அந்த காலத்துல மனுஷன் என்ன பண்ணாங்க, அதை எதிர்த்து ஃபைட் பண்ணுவாங்க இல்லையா? ஃபைட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆக பார்ப்பாங்க. கண்டிப்பா ஃபியர் அப்படின்னாலே எங்க பிரெயின் இந்த 2 வேலையை தான் செய்யும். இப்போ நீங்கள் எக்ஸாம்ஸை வந்து நீங்கள் ஃபைட் பண்ணவும் முடியாது, எக்ஸாம்ஸை வந்து நீங்கள் எஸ்கேப் பண்ணவும் முடியாது. நீங்கள் அதை வந்து எதிர்கொண்டே ஆக வேண்டிய விஷயம். அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு ஃபியருங்கிற வார்த்தையை அதோட கனெக்ட் பண்ணாமல் யூ கெட் ரெடி ஃபார் த எக்ஸாம்ஸ். நாங்கள் வந்து அந்த எக்ஸாமுக்கு எங்களை தயார்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா பயம் இருக்காது. ஏன்னா பயங்கிற வார்த்தை எக்ஸாமுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு எதோடு நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் பயம் வந்து ஒரு பேட்லிங் இதை தான் தரும். ஃபைட் பண்ண தான் வைக்கும், இல்லைன்னா ஃப்ளைட் பண்ண தான் வைக்கும். சரியா? அப்போ எக்ஸாம்ஸில் வந்து நாங்கள் ஃபியர் பண்ணாமல் நாங்கள் வந்து ரெடி ஆகணும் எக்ஸாம்ஸுக்கு. இப்போ எக்ஸாம்ஸ்க்கு ரெடி ஆகுறது எப்படி? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி அண்ட் ஸ்கில் மெமரின்னு இந்த மாதிரி மெமரிஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு மெமரியும் எங்கள் பிரெயினில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்பேஸில் போயிட்டு ஸ்டோர் பண்ணுறாங்க. இப்போது பெரைட்டல் லோப், டெம்போரல் லோப், ஆக்சிபிட்டல் லோப் அப்படின்லாம் இருக்குது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இது ஸ்டோர் ஆகுது. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு முதல் நாள் நைட் உட்காந்து படிக்கிறோம் தெரியுமா? அப்போ என்ன ஆகும், அடுத்த நாள் டெஸ்ட்டு நாங்கள் எழுதிடலாம் ரைட்டா? இப்போ ஒரு டெஸ்ட்டுக்கு நீங்கள் முதல் நாள் உட்காந்து படிக்கிறீங்க, அடுத்த நாள் டெஸ்ட்டு எழுதிடுவீங்க. ஆனால் அதே இது உங்களுக்கு டேர்ம் எக்ஸாமுக்கும் இல்லைன்னா ஆனுவல் எக்ஸாம் வரைக்கும் ஞாபகம் இருக்குமானா ஞாபகம் இருக்காது. கண்டிப்பாக இருக்காது. அது ஷார்ட் டேர்ம் மெமரி. நேற்று படித்தது இன்னைக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அது இருக்கும், அதுக்கப்புறம் காணாமல் போயிடும். அப்போ இந்த ஷார்ட் டேர்ம் மெமரியை வந்து நாங்கள் லாங் டேர்ம் மெமரியாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ எங்களுக்கு நிலைச்சு ஞாபகம் இருக்கும். அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா ரெக்கரண்ட் ஸ்டிமுலஸ்ன்னு சொல்லுவாங்க. திருப்பி திருப்பி அந்த விஷயத்த நாங்கள் படிக்கிறது மூலமாகவோ கேட்குறது மூலமாகவோ அந்த நர்வ்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த நியூரான்ஸ் வந்து ஃபிட் ஆகிரும். அது வந்து ஈஸியாக அது மறக்காது. அப்போ என்ன பண்ணலாம், இன்னைக்கு நாங்கள் ஒரு 2 hours ஒரு விஷயத்த நான் படிக்கிறேன்னா இன்னைக்கு 2 hours போதும். ஒரு பாஸ் ஒன்று கொடுத்துட்டு நாளைக்கு திருப்பி அதே விஷயத்த படிக்க ஆரம்பிக்கணும். இப்போது மிஸ் வந்து ரெக்கரன்ஸ் ஸ்டிமுலஸ் கொடுக்க சொன்னாங்க, திருப்பி திருப்பி படிக்க சொன்னாங்கன்னு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அதையே படிச்சுட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு பெரிய பலன் கிடைக்காது. ஒரு சப்ஜெக்ட் 2 hours படிங்க, திருப்பி அதே விஷயத்த நாளைக்கு படிங்க. அந்த 2 hoursக்கு அப்புறம் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வாங்க ரைட்டா? ஒரே விஷயத்த ஃபுல் டே படிக்காமல் ஒரு டைம் விட்டு விட்டு படிக்கிறது. அடுத்து நான் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் 50-10ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ 1 hour இருக்குன்னா 50 minutes இடத்த விட்டு எழுமாமல் ஃபோக்கஸ்டாக ஃபோனை மற்ற டிவைசஸ் எல்லாத்தையும் தூரமாக வச்சுட்டு படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுதான் அன்ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு விஷயம் இல்லை அந்த ஃபோன். எக்ஸாக்ட்லி. ஏன்னா ஃபோனில் சொல்லுங்களேன், ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னு நாங்கள் ஒன்று ஒரு விண்டோ நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை அறியாமையே மினிமம் ஒரு 20 minutes to 30 minutes வந்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பண்ணி அதுக்குள்ளேயே நாங்கள் போயிடுறோம். எங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகிடுது. இது ஒரு இன்வாலன்ட்ரி ஆக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வேணும்னு அதை செய்கிறது இல்லை, ஆனால் அதுக்குள்ளே நாங்கள் இங்கே இழுக்கப்படுறோம். அதனால டிவைசஸை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நாங்கள் வந்து 50 minutes ஃபோக்கஸ்டாக பண்ணிங்க.
10 மினிட்ஸ் பிரேக் எடுங்க. எந்திரிச்சு போய் தண்ணி குடிக்கிறது, வாஷ்ரூம் போகிறது, அம்மாக்கிட்ட ஒரு ஹாய் சொல்கிறது, இதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி அந்த 10 நிமிஷத்தில் வந்து உட்காந்துடணும். அடுத்த 50 மினிட்ஸ் இடத்த விட்டு எந்திரிக்காமல் ஃபோக்கஸ்டாக படிக்கிறது. அது ஒரு மெத்தட். அடுத்து இப்போது எங்களுக்கு இன்டர்நெட் பிளெஸிங் இருக்கனால எங்களுக்கு என்ன படிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து விஷுவலாக ஆடியோ வீடியோவாக எங்களால் பார்த்துக்க முடியுது இல்லையா? அப்போ எங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. இன்னும் நல்லா எங்களோட விஷுவல் சென்சஸில் அது ஸ்டோர் ஆகும். அடுத்து இப்போ சில விஷயங்கள் நான் திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறப்போ நாங்களே அதை ரெக்கார்ட் பண்ணலாம். ரைட்டா? இப்போ மனப்பாட பாட்டு அதெல்லாம் இருக்குன்னா நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு சாப்பிட்றப்போ கேளுங்க, ஸ்கூலுக்கு ரெடி ஆகுறப்போ கேளுங்க, ஸ்கூலுக்கு போகிறப்போ கேளுங்க. அந்த மாதிரி திருப்பி திருப்பி கேட்குறதுனாலையும் இட் வில் ஹெல்ப் யூ. அந்த ஷார்ட் டேர்ம் மெமரியாக லாங் டேர்ம் மெமரியாக நாங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். இப்போது ஏதாவது மனப்பாடம் பண்ண வேண்டியது இருக்குன்னா அப்ரிவேஷன்ஸ் கொடுங்க. அதுக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று அதுக்கு ஈக்குவலன் பண்ணிவிட்டு இப்போது ஹரிணிங்கிற பேரையே வச்சு ஹெச்னா இது வருது, ஏனா இது வருது, இந்த அப்ரிவேஷன்ஸ் மாதிரி வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு இதை நாங்கள் படிக்கிறப்போ எங்களையே நாங்கள் ஒரு டீச்சராக கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் கிளாஸில் மற்றவங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களோ அது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி படிக்கலாம். சரியா? எப்படி உட்காந்து மகப் பண்ணி மனப்பாடம் பண்ணி இல்லாமல் வேறு வேறு யுக்திகளை கையாளுறப்போ உங்களுக்கு ஈஸியாக படிப்புங்கிறது ஒரு பாரமாக தெரியாது, பயமாகவும் இருக்காது. ஸோ இது வந்து சிம்பிள் டெக்னிக்ஸ் ஷார்ட் டேர்ம் மெமரியா லாங் டேர்ம் மெமரியா கன்வெர்ட் பண்றது. கண்டிப்பா. அதாவது ரொம்ப ப்ரெஷர்ல இருப்பாங்க. இப்போ எக்ஸாம் காலமும் கூட என்னதான் விடுமுறை விட்டாலுமே அடுத்த எக்ஸாமுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் வந்து ரொம்ப பயத்தோட இருப்பாங்க. நீங்க கொடுத்த பதில் வந்து அப்பாடா இவங்க சரி ஒரு அழகான ஒரு விளக்கத்தை வந்து சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்து இருக்கும். அதோட இல்லாம இப்போ ரீசன்ட் டேஸ்ல வந்து இந்த தற்கொலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அந்த வார்த்தை பிரயோகங்களை நான் யூஸ் பண்றேன்னா ஈஸியா வந்து செய்திடுறாங்க. தற்கொலை தானே, அது வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயமா இருந்தாலுமே அந்த தற்கொலை பண்ணிக்கொள்றவங்க வந்து என்ன தைரியம் இருக்கும்னே தெரியாது. ஸோ தற்கொலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாகுது. அதோட மட்டும் இல்லாம அந்த தற்கொலைக்கான காரணங்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ப்ரெஷர், வீட்டில் இருக்க ப்ரெஷராக இருக்கட்டும், பேரண்ட்ஸ் வந்து ஒழுங்காக பேசுறது இல்லை, நெகட்டிவாக ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை விட நெகட்டிவாக தான் பேரண்ட்ஸும் வந்து எங்களிடம் வந்து நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பதில் தான் கிடைக்குது. அந்த தற்கொலைக்கான காரணங்கள் இப்போ ரீசெண்ட் டேஸில் உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ இந்த மாதிரியான அதாவது ஒரு பிள்ளைக்கு வந்து தோல்வி வந்து இடம்பெற்றுச்சு, அதாவது அவங்க வந்து லாஸ் ஆயிட்டாங்க, இதுலயோ ஒரு விஷயத்துல தோல்வி அடைஞ்சிட்டாங்க, விளையாட்டு போட்டிகள்லயோ காதல்லையோ இல்லாட்டினா பரீட்சையிலையோ எதுலையுமே வந்து தோத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா பெற்றோராகிய நாங்கள் வந்து எப்படி வந்து அதை வந்து கையாளுறது, பிள்ளைகளை வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா இந்த பதில் நான் ஏன் கேட்கிறேன்னா நிறைய பேருக்கு வந்து தற்கொலை எண்ணம் இருந்துச்சு அப்படின்னாலுமே உங்களுடைய பதில் வந்து ஒரு தெளிவான ஒரு மனப்பாங்க வந்து கொடுக்கும். அதனாலதான் கரெக்ட். தற்கொலை அப்படிங்கிற எண்ணம் வந்து இல்லைன்னா தற்கொலை மேற்கொண்டவங்களோ அதை வித் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் தான் அவங்க அதை செய்கிறாங்க இல்லையா? இல்லைன்னா ஒரு உயிரை எடுக்கணும் அப்படிங்கிற கட்டத்துக்கு அவங்க தள்ளப்படுறாங்க, இல்லை அவங்களே அவங்கள அந்த பாயிண்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுக்கு பல நேரங்களில் காரணமாக இருக்கிறது வந்து அடுத்தவங்கள நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது. நான் இப்படி பண்ணிட்டேன், அப்பா என்னை இவ்வளோ திட்டாங்க, இல்லைன்னா பேரண்ட்ஸ் எங்களை இவ்வளோ திட்டாங்க, நான் என்ன செய்யறது, இல்லைன்னா அவங்க என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, நான் என்ன பண்ணுறது. இருக்கிற கிரிட்டிசிசம்ஸை வந்து ரொம்ப பர்சனலாக நாங்கள் எடுத்துக்கிறதுனாலையும் எங்களோட இமோஷன்ஸை வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்திடுறோம். தோல்வியை ஏற்றுக்கொள்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? கரெக்ட். ஏன்னா தோல்வி அப்படிங்கிறது வந்து ஒரு டிலேட் சக்ஸஸ் தான் தோல்வி, தாமதிக்கப்பட்ட ஒரு வெற்றி தான் ஃபெயிலியர், தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயமே நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க ஹரிணி, அதாவது உடனடியான ப்ளஷர் நாங்கள் கொடுத்து பழகிட்டோம். இப்போது ஒரு குழந்தையா நாங்கள் இருக்கிறப்பவே சொல்லுங்கள், இப்போ 2 hours ஆயிடுச்சு, அந்த பிள்ளைக்கு பசிக்க போகுதுங்கிறதுக்கு முன்னாடியே அம்மா ஃபீட் பண்ணிடுறாங்க, அழுறதுக்கு முன்னாடியே நாங்கள் பால் கொடுத்துட்றோம், அது கேட்குறதுக்கு முன்னாடியே அவங்க அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் செஞ்சிடுறோம் இல்லையா? ஒரு விஷயம் அது வேணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைக்கு தேவையானது எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சிடறோம். அப்போது அந்த குழந்தைக்கு வந்து எவ்ரிதிங் இன்ஸ்டண்ட்டாக அதுக்கு கிடச்சிருது. அந்த சக்ஸஸ்ங்கிறது அது இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிடணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ அதனால தான் ஒரு தோல்வி வந்தோன்னா அவங்களால அதை தாங்கிக்க முடியல. அது தோல்விங்கிறது இட்ஸ் நத்திங் பட் சக்ஸஸ் விச் இஸ் டிலேடு, கொஞ்சம் தாமதமாக வருது அப்படிங்கிற புரிதல் குழந்தைங்களுக்கு முதல்ல வேணும். குழந்தைங்களுக்கு வேணும்னா அதுக்கு முதல்ல பேரண்ட்ஸ்க்கு வேணும். பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களோட
உட்காந்து பேசணும். ஆனா நான் எல்லா சூழ்நிலையிலும் பேரண்ட்ஸை மட்டுமும் நம்ம குறை சொல்ல முடியாது ஹரிணி. ஏன்னா there are parents, they love their children so much. அவங்க கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். என்னாச்சு, ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு, என்ன ஆச்சுன்னு சொல்லுன்னு அவ்வளோ கெஞ்சி கேட்குற பேரண்ட்ஸ் கூட இருக்காங்க. பட் ஸ்டில் பிள்ளைங்க வந்து ஓப்பன் அப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது வந்து அந்த நேரத்துல மட்டும் செய்தா பத்தாது. நான் நினைக்கிறேன் அது ஒரு ஒரு ப்ராக்டிஸா சின்ன வயசுல இருந்தே நாங்க அதை கொண்டு வரணும். இப்போ திடீர்னு ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன்கிட்ட பேசவே பேசாத அப்பா ஏன் ஒரு முகம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா அவன் வந்து உடனே ஓப்பன் அப் ஆக மாட்டான் இல்லையா? அதுக்கு முன்னாடி தான் அப்பா வேற எதுக்காவது திட்டிருப்பாங்க. இதை சொன்னாலும் அப்பா என்னை திட்ட தான் போறாங்கங்கிற அவனோட அந்த கன்செப்ஷன்லேயே அவன் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ டு கிவ் தெம் ஸ்பேஸுங்கிறது வந்து சின்ன வயசுல இருந்தே நாங்கள் பழகணும். இதில் என்னன்னா என்னன்னாலும் பிள்ளைகள் என்ன செய்தாலும் ஐ எம் தேர் ஃபார் யூங்கிற ஒரு நம்பிக்கையை பேரண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு பழகணும். இப்போது வெரி சிம்பிள், நம்ம வந்து பெரிய லவ் ஃபெயிலியர்லாம் எடுக்க வேணாம். எக்ஸாமில் ஒரு பையன் வந்து 35 மார்க் வாங்கிட்டான், இல்லைன்னா அதை விட கம்மியான மார்க் வாங்கி ஃபெயில் ஆயிட்டான்னு வைங்க. ஒரு அம்மா அப்பா என்ன செய்கிறாங்க, வீட்டில் அடிக்கிறாங்க, பேசுறாங்க, திட்டுறாங்க, இல்லாட்டினா மற்ற பிள்ளைகளை கம்பேர் பண்ணுறது. சரியா? இதே கிளாஸுக்கு தானே அந்த பையனும் போகிறான். 2 பேரும் ஒன்றா தானே ஆட்டோவில் போகிறீங்க, ஒன்றா தானே நான் உன்னை கிளாஸில் விடுறேன். அந்த பையன் என்ன மார்க் வாங்கியிருக்கான், நீ என்ன மார்க் வாங்குற? அண்ணனை பாரு எப்படி படிக்கிறான், நீ என்ன இப்படி பண்ணுற? நீ ஃபோனை நோண்டிட்டு இருக்கப்பவே நான் எனக்கு தெரியும் மார்க் வாங்க மாட்டேன்னு, நீ இது பண்ணிட்டு இருக்கப்பவே எனக்கு தெரியும் நீ மார்க் வாங்க மாட்டேன்னு அப்படின்னு அந்த பிள்ளை மேலே இன்னும் ப்ரெஷர் தான் நாங்கள் போடுறோம். உட்காந்து பேசி ஏன் இதில் மார்க் இதாச்சுது, உனக்கு பாடம் புரியலையா, இல்லைன்னா டீச்சர் சொல்லி கொடுக்குறது புரியலையா, நான் வேணா வேறு டீச்சர்கிட்ட போடட்டுமா, இல்லைன்னா புரியலைன்னா சொல்லு நான் உனக்கு சொல்லித்தரேன், இல்லைன்னா அண்ணா கிட்ட கேட்டுப்படி. இந்த மாதிரி நம்ம உட்காந்து அதை பற்றி பேசுகிறதே இல்லை. அடுத்து பேரண்ட்ஸ் ஒன்று புரிஞ்சுக்கணும். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும், ஒரு 10 years முன்னாடி வரைக்கும் ப்ரொஃபஷன் அப்படின்னாலே என்ன தெரியும் எங்களுக்கு, டாக்டர், இன்ஜினியர், லாயர், இல்லைன்னா அக்கௌண்டன்ட், ஆடிட்டிங், இதுதான் டீச்சர்ஸ், இவ்வளோதான். இப்போ அப்படி இல்லை, யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ்னே ப்ரொஃபஷன் வந்துருச்சு. ஆமாம், ரைட்டா? லைஃப் இந்த குளோபல் எக்ஸ்பேன்ஷனில் நிறைய வழி இருக்குது நம்ம வந்து பொழைச்சிக்கிறதுக்கு. அகாடமிக்ஸ் இஸ் டெஃபினெட்லி இம்பார்ட்டண்ட். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 200% வேணும். ஆனால் அது மட்டும் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதுக்கு நாங்கள் இவ்வளோ ப்ரெஷர் போட வேண்டிய அவசியமும் இல்லை. ஸ்கில்ஸ், ஒரு ஐடி ஸ்கில்ஸு, இல்லைன்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸும் எங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக தான் இருக்குது. ஆவரேஜ் மார்க்ஸ் வாங்கினாலும் நம்மளால் ஷைன் பண்ண முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுங்கிறத பேரண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஐ எம் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ அப்படிங்கிற இதை பிள்ளைகளுக்கு நாங்கள் நம்பிக்கையை கொடுத்தாலே நம்ம குழந்தைங்க வந்து ரொம்ப அழகான ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை நாங்கள் உருவாக்க முடியும். கண்டிப்பா. அதோட மட்டும் இல்லாம இப்போ வந்து இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு வந்து பேசும்போது கண்டிப்பா இதை வந்து சொல்லாம இருக்கவே முடியாது. ஃபோன், அதாவது எல்லாருமே வந்து இந்த ஃபோன் யூஸ் பண்றதுனால அடுத்த கட்ட வேலைகள் என்னன்னு ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க முதல்ல சொன்ன மாதிரி ஒரு மெசேஜ் வந்துச்சு, நான் படிக்கும் போதே ஒரு மெசேஜ் வந்து ஒரு பாப்அப் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுல வந்து 20 minutes வந்து ஃபோக்கஸ்டா இருக்குது, மற்ற வேலைகள் எல்லாம் வந்து சொதப்பிடுவாங்க. கண்டிப்பா நீங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து உண்மையானதுதான். ஸோ இந்த சமூக வலைத்தளம், இந்த டிஜிட்டல் மயமாக்கம் அப்படிங்கிறது வந்து மாணவர்களோட வாழ்க்கையிலும் சரி, இல்லாட்டா மற்றவர்களோட வாழ்க்கையிலும் சரி, எவ்வாறான தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது? கரெக்டான கேள்வி ஹரிணி. நீங்க சொன்னது மாணவர்கள் மட்டுமல்ல, பெரியவர்களாகிய நாங்களும் கூட அதனுடைய டிஜிட்டல் இதில் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் அதிகமாக ஈர்க்கப்பட்டு அதுக்குள்ளேயே நாங்கள் போயிடுறோங்கிறது தான் உண்மை. இப்போ நான் சொல்கிறது மாணவர்களுக்கானது மட்டுமல்ல, எல்லாருக்கானதுமே அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, இப்போ சோஷியல் மீடியாவில் நாங்கள் பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் உண்மை அப்படின்னு நாங்கள் நம்புறது முதல் விஷயம். ரைட்? அதில் இப்போது ஒரு ஃபீட் ஒன்று வருது, அதில் எல்லாருமே நிறையா ஷாப்பிங் பண்ணுறாங்க, எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் போய் சாப்பிட்றாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். பட் அது எல்லாமே ஸ்கிரிப்டட் அப்படிங்கிறத நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். ரைட்டா? அடுத்து பார்க்குற எல்லா சந்தோஷமான ஃபீட்ஸும், எல்லா சந்தோஷமான போஸ்ட்டும் உண்மையாகவே அவங்க சந்தோஷமாக இருக்கிறத தான் போடுறாங்க அப்படிங்கிறத நாங்கள் நம்பக்கூடாது. அதை நம்புறதுனால தான் நாங்கள் வி ஸ்டார்ட் கம்பேரிங். அவனுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு, எனக்கு ஒன்றுமே கிடைக்கல, அவனால் எல்லாமே முடியுது, என்னால் ஒன்றுமே முடியல, ஐ எம் வர்த்தி ஆஃப் இட்டா, என்னால் அது நான் இதுக்கெல்லாம் தகுதியானவன் தானா, எனக்கு மட்டும் ஏன் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குதுங்கிற பலதரப்பட்ட தாழ்வு மனப்பான்மை, லோவர் செல்ஃப் எஸ்டீம் வர்றதுக்கு இந்த சோஷியல் மீடியா ஒரு காரணமாக இருக்குது. இப்போ ஆன் த கான்ட்ரரி சோஷியல் மீடியாவில் நிறைய நல்ல விஷயங்களும் வருது இல்லையா? இப்போ ஒருத்தவங்க நல்லா பாடுறாங்க, அவங்களோட
சாஃப்ட் ஸ்கில்ஸை போடுறாங்க. இல்லைன்னா ஒருத்தங்களுக்கு இன்னொரு நல்ல திறமை இருக்குது, வீணா வாசிக்கிறது ஏதோ ஒன்று போடுறாங்க அப்படின்னா அதுக்குண்டான ப்ரைஸ் ஒன்று இருக்குது. அதுக்குண்டான டைம் கொடுக்கணும், ப்ராக்டிஸ் இருக்குது, எஃபர்ட் இருக்குது, எனர்ஜி கொடுக்கணும். அவங்க எவ்வளோ மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த வாய்ஸை கொண்டு வந்து அந்த பாட்டு போட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அதுக்குண்டான ப்ரைஸை கொடுக்கறதுக்கு நாங்களும் ரெடியாக இருக்கணும். புரியுதா நான் சொல்கிறது? ஒன் திங் அதுதான் உண்மைன்னு நினச்சி அதோட எங்களை கம்பேர் பண்ணி தாழ்வாக நாங்கள் இது பண்ணுறது. அடுத்து அது உண்மையாகவே இருக்கும் பட்சத்தில் அதுக்கு உண்டான எஃபர்ட் அவங்க போட்ட அந்த எஃபர்ட்டு, அந்த டைமு, அந்த இது ப்ராக்டிஸ் இது எல்லாமே போடுறதுக்கு நானும் ரெடியாக இருக்கணும். நான் எதுவுமே செய்யாமல் எனக்கு அது எல்லாமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தவறான விஷயம். அடுத்து நிறைய நெகட்டிவ் தாட்ஸ். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்க, ஒரு பிளேன் கிராஷ் நடந்தது இல்லையா இப்போ சமீபமாக, அதை பற்றின நிறைய நியூஸ் இருக்குது. இப்போ ஒரு அந்த நியூஸ் ஃபீட்ஸ் அப்படி தானே வருது. நாங்கள் ஒரு லிங்க் அதை பற்றி ஒரு இது நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து அது சம்மந்தமான விஷயங்களே தான் அந்த நியூஸ் ஃபீடில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் அதிகமாக அதுக்குள்ளேயே நீங்கள் போகிறப்போ நம்மளோட மனநிலை என்ன ஆகுதுன்னா, சம்டைம்ஸ் நாங்கள் அது கூட அதை பொருத்தி பார்ப்போம். அந்த ஃப்ளைட்டில் நான் போயிருந்தேன் என்ன ஆயிருக்கும், அந்த ஃப்ளைட்டில் நான் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும், அது கீழே விழுறப்போ நான் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும், இந்த மாதிரி நம்மளை பொருத்தி பார்க்குறது இட்ஸ் ஹேப்பனிங். ஏன்னா இப்போ சொல்லுங்களேன், ஒரு படம் பார்த்தா கூட நம்ம சில நேரம் அந்த படத்தோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம்ல, அது மாதிரி நாங்கள் பார்க்குற எந்த விஷயத்தோடையும் அடிக்கடி திருப்பி திருப்பி நாங்கள் பார்க்குறப்போ நாங்கள் எங்களை அதோட சேர்த்து பொருத்தி பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதுவும் எங்களோட மனநிலையை பெரிய பாதிப்பு ஒன்று கொண்டு வரும். அதுதான் அதுதான் இப்போ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது முக்கியம் தானே ஒழிய அதுக்குள்ளேயே நாங்கள் அப்சஸ்ட் ஆகிடக்கூடாது. அளவுக்கு அதிகமாக நெகட்டிவ் விஷயங்களை எங்கள் பிரெயினுக்கு நாங்கள் ஃபீட் பண்ணக்கூடாது. ஏன்னா பிரெயின் டசன்ட் நோ ரியாலிட்டி என்ன, இமேஜினேஷன் என்னன்னு அதுக்கு தெரியாது. நீங்கள் கொடுக்குற ஃபீடு இன்புட்டை அது எடுத்துக்கும். அதுதான் அதோட வேலை. இப்போ கம்ப்யூட்டருக்கு நீங்கள் எப்படி ஒரு இன்புட் கொடுத்தா அதை எடுத்துக்குதோ ப்ராசஸ் பண்ணுதோ அது மாதிரி தான். அதனால வாட் யூ ஃபீட் இன்சைட் யுவர் பிரெயினுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கண்டிப்பா எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா தேவைப்படுது இல்லையா? ஒரு மாணவர்களா இருக்கட்டும், இல்லாட்டினா வந்து மற்ற அது குடும்பத்துல இருக்க பேரண்ட்ஸுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து தேவைப்படுது. அப்படி பேரண்ட்ஸ் வந்து எடுக்கும்போது இந்த குடும்ப தலைவிகள் நம்ம பெண்களை பத்தி நம்ம வந்து யோசிக்கிறதே இல்லை. சம்டைம்ஸ் வந்து யோசிக்கவே மாட்டோம். ஏன்னா மற்றவங்க வந்து சொல்லுவாங்க, வீட்டில தானே இருக்கிறீங்க, நிறைய வேலைகள் வந்து செய்யறதுக்கு உங்களுக்கு டைமா இருக்கும், இதுல எங்க நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் பண்ண போறீங்க, அதுதான் வந்து நீங்க நாடகம் பாக்குறீங்களே அப்படிங்கிற ஒரு பதில அவங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இவங்க பதில் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சோ இந்த பெண்களுடைய மனநலம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வந்து பேணி காக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இல்லையா? சோ அது வந்து ஏன் இவ்வளவு வந்து அவசியமா இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஹரிணி, உங்களே நான் திருப்பி எக்ஸாம்பிள் கிடைக்கிறேன். நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போறீங்க, டின்னருக்கு வந்து அம்மா உங்களுக்கு பிடிச்ச எல்லா சாப்பாடும் செஞ்சு வச்சுருக்காங்க. சரி, தோசை தான் இன்னைக்கு வீட்டில் அப்பா இருக்காங்க, உங்களுக்கு ஒரு சிப்ளிங் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், அண்ணா அக்கா நீங்கள் எல்லாம். இப்போது அண்ணாக்கு பிடிச்ச ஒரு தேங்காய் சட்னி செஞ்சு வச்சுருக்காங்க, அப்பாவுக்கு பிடிச்ச சாம்பார் செஞ்சு வச்சுருக்காங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச இன்னொரு தக்காளி சட்னி செஞ்சு வச்சுருக்காங்க. இது டாப் ஆஃப் இட் அம்மா வந்து ஒரு சிக்கன் கறியும் வச்சுருக்காங்கன்னு வைங்க. நீங்கள் வீட்டுக்கு போகிறப்போ இதெல்லாம் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கேட்பீங்க? அம்மா இன்னைக்கு நல்ல மூடில் இருக்காங்க, அம்மாவா இல்லையா? இது எல்லாமே இருக்குது, அம்மா இன்னைக்கு என்ன சந்தோஷமாக இருந்தது, நீங்கள் நல்ல மூடில் இருக்கீங்களா, எல்லாமே செஞ்சு வச்சுருக்கீங்களே அப்படின்னு. அப்போ இதுலேயே தெரியும் ஹரிணி, வென் த மதர் ஆஃப் த ஹோம் இல்லைன்னா வீட்டில் இருக்க பெண்மணி வந்து ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலியே பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த என்வாயன்மெண்ட்டை பீஸ்ஃபுல்லாக அவங்களால வச்சுக்க முடியும். சரியா? அதனால தான் பெண்களோட இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. பிகாஸ் காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு நம்ம தூங்க போகிற வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம வீட்டில் இருக்க அம்மாவோ இல்லைன்னா அந்த பெண்மணியோ தான் தே டேக் சார்ஜ் ஆஃப் இட். இல்லை, இப்போ காலையில் எழும்பி ஸ்கூல் போகிற பசங்க இருக்கானுங்கன்னு வைங்க, ஒரு சாக்ஸ் எங்கே இருக்குங்கிறதுக்கு கூட அம்மா தான் கேட்கணும். அம்மா பென்சில் பாக்ஸ் எங்கே, பேக் எங்கே, புக் எங்கே, எல்லாம் அம்மாட்ட தான் கேட்போம். அடுத்து ஸோ அங்கேருந்தே அந்த அம்மாவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு இல்லைன்னா டென்ஷனுங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஹஸ்பண்டுக்கு வந்து சாப்பாடு பேக் பண்ணணும், கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா லேட் ஆகிடுச்சு நீயே வச்சுக்கொண்டு போயிடுவாங்க இல்லையா? அங்கே அடுத்த டென்ஷன். இது வேலைக்கு போகிற ஒரு பெண்மணியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க ரெடி ஆகணும், அவங்க தேவையானதெல்லாம் எடுக்கணும், வீடெல்லாம் கரெக்டாக க்ளீன் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு அவங்க கிளம்பி போகணும். போகிற வழியில் அவங்களுக்கு ஒரு இஃப் ஷீ செல்ஃப் டிரைவிங் சொல்லவே தேவையில்லை, அந்த வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணுறது லேடிஸ் ட்ரைவ் பண்ணால் இப்படி தான் ட்ரைவ் பண்ணுவாங்க. அது 2 வீலராக இருக்கட்டும் இல்லைன்னா 4 வீலராக இருக்கட்டும், இல்லை பஸ்ஸில் போகிறவங்க இல்லைன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறவங்களா இருந்தால் அவங்க
ஒரு பஸ் மிஸ் பண்ணிட்டாலும் இட்ஸ் அ டென்ஷன். ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் டெட்லைன்ஸ், டார்கெட்ஸ், காம்படிஷன், பக்கத்தில் இருக்கிறவங்களோட கம்பேரிசன், அது ஸோ மச் அங்கேயும் அவங்க பார்க்குறாங்க. அது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே ரெஸ்ட் எடுக்க முடியுமா? முடியாது. அடுத்தது நைட்டுக்கு தேவையானது என்ன செய்யணும், நாளைக்கு காலைல சாப்பாட்டுக்கு என்ன செய்யணும், அதுக்கு என்ன கட் பண்ணி வைக்கணும் வெஜிடபிள்ஸ்லேருந்து. அவங்களுக்கு கம்ப்ளீட் ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷனோட தான் அவங்களும் இருக்காங்க. பெண்கள் வந்து ஒரு பாயிண்ட்ல பார்த்தா இதோடய வாழ பழகிக்கிறாங்க. ஆமா. அது இந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸோடய வாழ பழகிக்கிறாங்க. இதோட எஃபெக்ட் உடனடியாக நமக்கு தெரியல அப்படின்னாலும் ஓவர் த இயர்ஸ் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு பெரிய மனநிலை குறைபாடில் கொண்டு போய் விட்டுருது. சப்ரஸ் பண்ணி வைக்கிற டென்ஷன்ஸ், அந்த ஹர்ட், பெயின் எல்லாமே ஒரு எரிமலை மாதிரி வெடிக்குது. அப்படி இல்லைன்னா நோயில் கொண்டாந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. இப்போ டிசீஸ் அப்படின்னாலே, நோய் அப்படின்னாலே பயோசோஷியல் சைக்காலஜிக்கல் மாடல்னு சொல்லுவாங்க. பயோ சைக்கோ சோஷியல் மாடல். ஒரு நோய் வந்து உடம்புல இருக்கிற குறைபாடுனால வரலாம், இல்லைன்னா உளவியல் குறைபாடுனால வரலாம், இல்லைன்னா சோஷியல், நீங்கள் இருக்கிற வீடு, இல்லைன்னா சாப்பிட்ற சாப்பாடு, உங்கள் என்வாயன்மெண்ட், இதோட எஃபெக்ட்னால வரலாம். ஆனால் நாங்கள் ஒரு நோய்க்காக ஒரு மருத்துவர்கிட்ட போனோம் அப்படின்னாலே முக்கால்வாசி நம்மளோட உடல்நிலையை வச்சு மட்டும்தான் நமக்கு ட்ரீட்மெண்ட் தராங்க. நம்மளோட சைக்காலஜிக்கல் அண்ட் சோஷியல் இதை வந்து நாங்கள் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அப்போ நாங்கள் கவனிக்கப்படாமல் விடுற இந்த மாதிரி டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு இது எல்லாமே வந்து நோயிலையோ இல்லை ஒரு ரொம்ப ஒரு மன அழுத்தத்திலேயோ ஒரு பாரிய மனநல அழுத்தத்தில் கொண்டாந்து விட்டுரும். இதனாலேயே நாங்கள் பெண்களோட மனநலத்தை அப்பப்பவே சரி செஞ்சுக்கிறதோ இல்லைன்னா டு அட்டெண்ட் டு இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக நீங்க சொன்ன அவ்வளோ விஷயங்களும் வந்து பெற்றோருக்கும் சரி, மாணவர்களுக்கும் சரி, பெண்களாகிய எங்களுக்கும் சரி ஒரு பெரிய ஒரு உறுதுகோலா வந்து இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்க சொன்ன ஒரு அழகான ஒரு கருத்து, தோல்விதான் வந்து தாமதிக்கப்பட்ட ஒரு வெற்றி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. இந்த ஒரு தூர நோக்கே வந்து போதும், லைஃப்ல வந்து நிறைய விஷயங்களை நாங்க கடந்து செல்லலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் கூட. ஸோ இன்றைய நாள்ல வந்து நிறைய விடயங்கள் வந்து எங்களோட வந்து கலந்துரையாடி இருந்தீங்க. அதோட மட்டும் இல்லாம நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அழகா வந்து பதில் சொல்லியிருந்தீங்க. அதற்காக தமிழை வணக்கம் குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஹரிணி. தேங்க்யூ.